மனிதநேய மக்கள் கட்சி திராவிட கழகம். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள தருமபுரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்று எழுந்திருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் முனிராஜ் அவர்களே, முன்னிலை ஏற்று மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய கடத்தூர் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய செயல் வீரர்களே, நண்பர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாப்பிரெட்டி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இது பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது பிரச்சார மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மிகுந்த எழுச்சியோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் இங்கு திரண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும். அதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்
மணி அவர்களுக்கு, வழக்கறிஞர் மணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு தந்திட வேண்டும் என்று கேட்பதற்காக உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள், அதேபோல் இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கொடுமைகள், இதையெல்லாம் நன்கு அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். நாடும் நமதே, 40 நமதே என்கிற அந்த முழக்கத்தோடு கடந்த 20ஆம் தேதி 4 நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு கடந்த 20ஆம் தேதி என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மண்ணில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய பயணத்தை தொடங்கி அதை தொடர்ந்து தஞ்சை நாடாளுமன்றத்திற்கு வந்து அதற்கு பின்னால் நேற்றைய தினம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய பயணத்தை நடத்தி முடித்து இன்று காலையில் சேலத்திற்கு சென்று அங்கே என்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி முடித்து அதற்கு பின்னால் இன்று மாலை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் பிறந்த ஊரிலே தொடங்கினேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலேயே பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனாக அங்கிருக்கக்கூடிய சக மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தன்னுடைய கரத்திலே தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலே தமிழ் கொடி ஏந்தினாரோ அதே உணர்வோடு தன்னுடைய கடைசி நாள் வரையில 95 வயது வரையில அந்த தமிழ் கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். தோல்வியை காணாத அறிஞர் அண்ணாவை ஆணையை ஏற்று முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே நின்ற நேரத்தில் 57ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியிலே நின்று களம் கண்டு வெற்றி கண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக 57 தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு வரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி கண்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய வேட்பாளராக அவர் எந்த சின்னத்தில் என்று வெற்றி பெற்றிருக்கிறாரோ அந்த சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் சிறப்பான வகையில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்க நான் இங்கே வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் எண்ணிக்கொண்டிருந்தது என்னவென்று சொன்னால், அவர் 100 ஆண்டு காலம் இருக்க போகிறார், 100 ஆண்டு காலம் வாழ்ந்திட வேண்டும், நமக்கு வழிகாட்டிட வேண்டும். உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கழகம் கழகம் கட்சி 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 என்று
தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அந்த வெற்றியை தலைவருடைய கையிலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தேன். அவரிடத்தில் இந்த வாக்குறுதியை நான் வழங்கியிருந்தேன். ஆனால் அந்த வாக்குறுதியை அவர் மறைந்துவிட்ட காரணத்தால் நிறைவேற்ற முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் மறைந்தாலும் அவர் நம்மிடமிருந்து எங்கும் சென்றிடவில்லை. நம்முடைய ஊனோடு இருக்கிறார், உணர்வோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய அந்த கொள்கை, அந்த லட்சியம், அந்த பண்பாடு அத்தனையும் நம்முடைய ஊனோடு உயிரோடு கலந்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் எங்கும் சென்றிடவில்லை. அறிஞர் அண்ணாவுடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணனின் கல்லறைக்கு பக்கத்திலே தான் அவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு பக்கத்திலே தான் தலைவருடைய கலைஞருடைய நினைவிடமும் அமைந்திருக்கிறது. ஆக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்த அந்த உத்தம தலைவர் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலே கொண்டு போய் நம்முடைய வெற்றியை கொண்டு போய் அவருடைய காலடிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு, அந்த உறுதியோடு இந்த கூட்டத்தை பார்க்கிற நேரத்தில், உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கிற நேரத்தில் நிச்சயமாக கலைஞரிடம் வழங்கிய அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், அந்த தேர்தலோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். 18 தொகுதிகளுக்கு நடைபெறவிருக்கிறது. மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தே தீரும். அந்த அடிப்படையில் வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது இடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? நியாயமாக 21 தொகுதிகளுக்கு, 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் 3 தொகுதிகளில் நடத்த இயலாது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்து 18 தொகுதிகளுக்கு அறிவித்திருக்கிறது. என்ன காரணம்? 21 தொகுதிகளுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அடுத்த நாளே அகற்றப்படும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகிடும். ஆக ஆட்சி கவிழ்ந்திடும். ஆக 21 தொகுதிகளுக்கு நடந்தால்தான் கவிழுமா என்று நீங்கள் எண்ணிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 18 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலே தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி உறுதியாக கவிழும் கவிழும் கவிழும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்பொழுது தற்காலிகமாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். 18 தொகுதிகளுக்கு இப்பொழுது தேர்தல் வர வேண்டிய அவசியம் என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலே பிளவுகள் ஏற்பட்டன. அந்த பிளவுகள் ஏற்பட்ட காரணத்தால் அவர்களுக்குள்ளே குழப்பம். அதிலே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து
தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களை போய் சந்தித்தார்கள். சந்தித்து ஒரு மனுவை தருகிறார்கள். அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று கேட்டால், ஆட்சியை அகற்றிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அல்ல, ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை மாற்றிட வேண்டும். ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் பொதுப்பணித்துறை இருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது, முதலமைச்சர் என்கிற அந்த தலைமை துறையும் இருக்கிறது. ஆக அதை வைத்துக் கொண்டு அவர் ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் மாற்றிட வேண்டும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு கவர்னரிடத்தில் போய் அந்த புகார் மனுவை தருகிறார்கள், கோரிக்கை மனுவை தருகிறார்கள். அதனால் அவருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படிப்பட்ட அவசியம் வந்த நேரத்தில் இப்பொழுது 18 பேர் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அவருக்கு ஆதரித்து ஓட்டு போட்டவர்கள் தான். ஆக ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் யார் என்று கேட்டால், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், அது வேறு எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் அதைத்தான் செய்வோம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த நாள் வரையிலே, இந்த நிமிடம் வரையிலே பதவியில் இருக்கிறார்கள். ஆக இருக்க வேண்டும், ஆட்சி இருக்க வேண்டும், எடப்பாடி தான் அவர் தலைமையிலே இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஓட்டு போட்ட 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த 11 எம்எல்ஏக்களுடைய நிலை என்னவென்று கேட்டால், அவருடைய பதவிகளுக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் வரப்போகிறது. நிச்சயமாக உறுதியாக இந்த தீர்ப்பு வருகிற போது ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களுடைய பதவிகளும் நிச்சயமாக பறிக்கப்படும். அதில் மாற்றம் கிடையாது. ஆக இவைகளெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இதற்கிடையில் இந்த 18 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்குறைய 16 மாதங்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லை, மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆகவேதான் இந்த இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு முழுமையான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, இந்த இடைத்தேர்தல் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், இந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தலை ஒட்டி நீங்கள் எங்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய மணி அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் உறுதியாக நாங்கள் என்னென்ன பணிகளை ஆற்றிட போகிறோம் என்ற அந்த உறுதிமொழியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது.
அனைத்தையும் சொல்ல விரிவாக சொல்ல நேரமில்லை என்று சொன்னாலும் தலைப்புச் செய்தியாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது தருமபுரி அரூர் சாலை மொரப்பூர் வழியாக 4 வழிச்சாலை அமைக்கப்படும் என்ற உறுதி தரப்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உள்ள துணை மின் நிலைய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி பொம்மிடி ஊராட்சி வேப்பாடி அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த பகுதியில் விவசாயம் செழிக்கவும் குடிநீர் பற்றாக்குறை நீங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். எம் வேளாம்பட்டி ஊராட்சி தென்பெண்ணை ஆற்றில் சொனக்கால் எனும் இடத்திலே தடுப்பணை கட்டி மழை காலங்களில் ஓடும் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து எம் வெள்ளாம்பட்டி ஊராட்சி, மருதிப்பட்டி ஊராட்சி, சந்தப்பட்டி ஊராட்சி, கே வெற்றப்பட்டி ஊராட்சி, வடுகப்பட்டி ஊராட்சி, கொங்கவேம்பு ஊராட்சி, மோப்பிரிப்பட்டி ஊராட்சி, மாம்பட்டி ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளில் பயன்பெறக்கூடிய வகையில் சொன்னக்கால் தடுப்பணை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழிகள் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கு. இது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழி. அதேபோல் நாடாளுமன்ற தொகுதியில் டாக்டர் செந்தில் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்தவரை வெற்றி பெற வைக்கிற நேரத்தில் நாம் வழங்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட கடும் சட்டங்கள் கொண்டு வர மத்திய அரசை நாம் வலியுறுத்துவோம். புதுச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஓய்வூதிய மற்றும் வருங்கால வைப்பு நிதிகளை பங்கு சந்தையிலும் தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடாது என்று திமுக வலியுறுத்தும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ரயில்வே, LIC போன்றவற்றில் 90% குறையாமல் தமிழகத்தை சார்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என்று கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஓய்வூதியதாரர்கள் பெறும் ஓய்வூதியம் முற்றிலுமாக வருமான வரியிலிருந்து விலக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அழுகிடும் வேளாண் பொருட்களான பழங்கள், மலர், தானியங்கள், காய்கறிகள் போன்றவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு வசதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான எண்ணிக்கையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் முகத்தான், ஆர்சனிக், புளோரைடு போன்ற நச்சு பொருட்கள் நிலத்தடி நீரில் உள்ளதை கண்டறிந்து அகற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும். கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நதி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்திட மத்திய அரசு திமுக வலியுறுத்தும். மேகாதது அணை திட்டம் தடுத்து நிறுத்தப்படும் என்று இப்படி பல உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை இதே தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தி இருக்கிறார். ஆட்சிக்கு வருகிற நேரத்திலெல்லாம், தேர்தலை சந்தித்த போதெல்லாம் இதே போன்று தேர்தல் அறிக்கையை வழக்கமாக வழங்குவது வழக்கம். ஆக வழங்குகிற நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையை வழங்கிவிட்டு அந்த அறிக்கைக்கு ஒரு தலைப்பு சொல்லுவார். அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அந்த முழக்கம்.
கலைஞர் தந்த வாக்குறுதி மட்டுமல்ல, இது கலைஞரின் மகனான ஸ்டாலினும் இந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆக ஒரு முறை அல்ல, 5 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர நீங்கள் துணை நின்றவர்கள். கலைஞர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தால், திமுக கழகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தால் தான் 5 முறை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பில் உட்கார வைத்தீர்கள். ஆக இப்பொழுது நான் உறுதியோடு சொல்லுகிறேன், 6வது முறையாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் உருவாக்கி தர இருக்கிறீர்கள். ஆக இது இந்த செய்தி மக்கள் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கு, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு. அதனால்தான் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல கட்சிகளை எல்லாம் இழுத்து கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி அமைக்கட்டு நான் வேண்டாம் என்று சொல்லல, நாமும் அமைச்சிருக்கிறோம். ஆனால் நாம் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி, தேர்தலுக்காக மட்டும் அமைந்த கூட்டணி அல்ல இது. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காலம் உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு பல்வேறு பிரச்சனைகளுக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளா, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளா, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளா, மாணவர்களுடைய பிரச்சனைகளா, இப்படி பல பிரச்சனைகளை மையமாக வைத்து தொடர்ந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் 3 ஆண்டு காலமாக ஒருங்கிணைந்து தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விற்காக போராடி இருக்கிறோம், வாதாடி இருக்கிறோம், போராட்டம் நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், மறியலில் ஈடுபட்டு இருக்கிறோம், சிறைக்கு சென்று இருக்கிறோம், இப்படி பல நிலைகளில் போராடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அங்கே அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கொடுக்க வேண்டியதை கொடுத்து, சீட்டு மட்டுமா கொடுத்தாங்க, நோட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. அது எவ்வளவு? யாமரியன் பராபரமே. ஆக கொடுக்க வேண்டியதை கொடுத்து கூட்டணி அமைந்திருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சி, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, ஆக இந்த பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. ஆனா முதல்ல இந்த கூட்டணி உருவாகுவதற்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தம்பிதுரையிலிருந்து எல்லோரும் என்ன சொன்னார்கள், அமைச்சர்கள் வரை என்ன சொன்னார்கள், பிஜேபியோடு கூட்டு இருக்க மாட்டோம், எந்த காரணத்தை கொண்டு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஊர்தோறும் போய் சொன்னாங்க, மேடை தோறும் சொன்னாங்க, பத்திரிகை நிறுவனத்தில் சொன்னாங்க. ஆகவே அவர்கள் வைப்பதற்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு மனசு கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டால் இருக்கிற மரியாதையும் போய்விடும், ஒரு 5-6 சீட்டாவது வரும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறோம். ஆனால் அது கூட வராமல் போய்விடும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் நோட்டாவோடு கீழே வாங்கக்கூடிய சக்தி தான் இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கிறது என்பது நாட்டிற்கே தெரியும். இருந்தாலும் பிஜேபி விட்டுச்சா? மிரட்டுச்சு, அச்சுறுத்தல், மிரட்டல். என்னென்ன மிரட்டல், என்னென்ன அச்சுறுத்தல்? எங்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் சிபிஐ வந்துரும், ஏற்கனவே அமலாக்கத்துறை பல வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு, வருமான வரித்துறை, குட்கா பிரச்சனை, ஆக அது அதெல்லாம் தாண்டி இப்போ கொடநாடு பிரச்சனை, ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதிலிருந்து உங்களை காப்பாற்றணும்னா எங்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கணும். இல்லை என்று சொன்னால் கொடுக்கிற சீட்டை கொடுங்க போதும் எங்களுக்கு, ஆனால் எங்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கணும். இல்லை என்று சொன்னால் அடுத்த நாளே நீங்கள் எல்லாம் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் வந்துடும் என்று மிரட்டி அச்சுறுத்தி, அதற்கு பிறகு பயந்து, ஒரு கொள்கை ரீதியாக அல்ல, அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, பேரத்தின் காரணமாக
அங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது. சரி, 2 பேர் தான் சேரட்டும், பரவாயில்ல. அத்தோட போய் இன்னொருத்தர் சேர்ந்திருக்கிறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியய்யா, சின்னையா 2 பேரும் இப்போ அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. வேட்பாளராக இருக்கிறார். அதைத்தான் வேட்பாளர் செந்தில் பேசுகிற போது அழகோடு சொன்னார். நான் செந்தில் பேச்சு இன்னைக்கு தான் கேட்டேன். ரொம்ப அற்புதமா அவர் பேச்சை கேட்டவுடனே முடிவு பண்ணிட்டேன், நிச்சயமா தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக செந்தில் வரப்போகிறார். ரொம்ப யாரையும் தரக்குறைவா தாக்காம, விமர்சனம் பண்ணாம, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பாரம்பரியத்திற்கு உட்பட்டு கலைஞர் எந்த வழியை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் அந்த வழி நின்று அவர் சொன்ன அந்த விளக்கத்தை நானும் கேட்டு ஆச்சரியப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். ஆக இன்றைக்கு பெரியய்யாவும் சின்னையாவும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எங்க ஆதரிக்கிற நிலையை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவங்க சொல்றாங்க நம்ம தேர்தல் அறிக்கை பார்த்து காமெடியா இருக்கும். சரி, அத்தோடு நிறுத்தல. 90% அவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிச்சிருக்கிறோமா? அப்ப 90% காமெடியா அவங்க தேர்தல் அறிக்கை? நான் கேட்கிறேன், அதை ஒத்துக்கொள்கிறாரா? தேர்தல் அறிக்கை என்பது என்ன செய்ய போறங்கிறத சொல்றதுதான் தேர்தல் அறிக்கை. நீ சொன்ன காரணத்தை நாங்கள் சொல்லாம விட்டுற முடியுமா? 5-3-8 நீ சொன்னா, இல்ல நாங்க 5-3-7 சொன்னா எங்களை விட முட்டாள் யார் இருக்க முடியும் நாட்டில்? இந்த சராசரி அறிவு கூட இல்லாம இன்றைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார்களே. நான் கேட்கிறேன், இதே எடப்பாடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடிய, பிரதமராக இருக்கக்கூடிய மோடிய நம்மை விட கேவலமாக அசிங்கமான நிலையிலே திட்டி தீர்த்தவர்கள் தான் அந்த பெரியய்யாவும் சின்னையாவும். மாறுபடலாம், வேறுபடலாம், கொள்கை ரீதியாக விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் யார்? அசிங்கமாக பேசியவர்கள் யார்? ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? பதவியா, பணமா? என்ன நோக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறீங்க? இதே அதிமுகவின் கதை என்ற தலைப்பில் பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டார். அவரே கைப்பட எழுதி அதை அச்சிட்டு அதற்கு பிறகு அது புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகத்தில் அதிமுக ஆட்சியை பற்றி, முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி, அவருடைய தோழி சசிகலாவை பற்றி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பற்றி, இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பற்றி, எல்லா அமைச்சர்களை பற்றி இந்த பெரியய்யா அந்த புத்தகத்தில் அவர் எழுதி காட்டியிருக்கிறார். நாங்கள் கூட இப்படி ஒரு புத்தகத்தை தயாரிக்க முடியாது. பெரியய்யா அந்த புத்தகத்தை நமக்காகவே தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதை இப்போ நாம பயன்படுத்துவதற்காகவே அப்பவே தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் பெரியய்யாவுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் அவர் சொல்லுகிறார், அதிலே அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். ஆற்று மணல் ஊழல், தாது மணல் ஊழல், கிரானைட் ஊழல், கட்டுமான பணிகள் ஒப்பந்த ஊழல், பணி நியமன ஊழல், நெடுஞ்சாலை ஊழல், பருப்பு மற்றும் முட்டை கொள்முதல் ஊழல். இதுல கடந்த 10 வருஷமா 70 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக தாது மணல்ல மட்டும் ஊழலுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி. ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இருந்த நேரத்தில் அமைச்சர்களாக இருந்த ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் ஆகியோர் ஊழல் மூலமாக சம்பாதித்திருக்கக்கூடிய பணத்துக்கு சரியாக
போயஸ் தோட்டத்துக்கு கணக்கு காட்டல, ஜெயலலிதாவுக்கு கணக்கு காட்டல, அவங்க சம்பாதிச்சதை முறையாக கணக்கு காட்டல. அதனால ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் ரைடு விட்டாங்க. ரைடு விட்டு அதெல்லாம் கைப்பற்றி 30,000 கோடி அளவுக்கு கணக்கில் காட்டாம இருந்திருக்கு. ஆக அதெல்லாம் கைப்பற்றி அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு, சசிகலாவுடைய உறவினர்களுக்கெல்லாம் அந்த பணம் மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவுக்கும் பிறகு அமைச்சரிடத்தில் இன்னும் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்ல, பெரியய்யா சொல்றது, நான் சொல்லல, பெரியய்யா வேட்பாளராக வருவார் பாருங்க, அந்த கூட்டணியுடைய வேட்பாளராக. அப்ப கேட்கணும் நீங்க, அப்ப இதுக்கு பதில் சொல்லணும் அவர். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. உடைந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதோ கொள்கை மாறுபாடுகள் எல்லாம் இல்ல, பதவிகளை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிப்பதற்கு நடந்த போட்டி தான் 2ஆ உடைஞ்சிச்சு. முதலமைச்சர் பதவியில் இருக்கிற வரையில சசிகலாவினுடைய காலிலே விழுந்து சின்னம்மா என்று பவ்யம் காட்டியவர் பன்னீர்செல்வம். ஆக இப்பொழுது அவரை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நிலை. மற்றொரு புறம் பன்னீர்செல்வமும் அவர் ஆதரவாளர்களும் அமைச்சர்களாக இருந்த போது எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க என்பதை பற்றி சசிகலா தரப்பு புகார் தருது. இதெல்லாம் நான் சொல்லல, சத்தியமா டாக்டர் ஐயா, பெரிய ஐயா சொன்னது. அது மட்டுமா, ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில, சென்னையில ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தப்போ அப்போ வேட்பாளராக அதிமுக வேட்பாளராக தினகரனை நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு நிறுத்தப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அவர் சுயேட்சையாக நின்றார். ஆனால் முன்பு அதிமுகவின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக நின்றார். அப்போ 89 கோடி ரூபாய் வருமான வரித்துறை விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனையிட்ட போது அதற்குரிய ரெக்கார்ட்ஸ் கிடைச்சது. அதன்படி 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் 35 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கு. ஆக அதுல விஜயபாஸ்கர் பெயர் மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஏறக்குறைய 8 அமைச்சருடைய பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்று வருமான வரித்துறை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லல, சத்தியமா பெரியய்யா. இதெல்லாம் விட தாண்டி இன்னொரு 2015ஆம் ஆண்டு அப்போது தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்தவர் ரோசையா அவர்கள். அந்த ரோசையா அவர்களை சந்திக்க சென்றார். யார் தெரியுமா? சின்னையா. பெரியய்யா புக்கு போட்டது, சின்னையா மனு தயாரிச்சு போனது. 18 விதமான ஊழல்கள் நடந்திருக்கிறது என்று ஒரு மனுவை தயாரித்து சின்னையா கவர்னராக இந்த ரோசையாவிடத்தில் போய் அந்த புகார் மனுவை தருகிறார். அந்த புகார் மனுவில் 18 ஊழல்களை சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரானைட் ஊழல், சட்டவிரோதமான தாது மணல் கொள்ளை, ஆற்று மணல் ஊழல், மின்துறை ஊழல், மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தேவையில்லாத தாமதம் ஊழல், 3500 மெகாவாட் மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம், அதுல லஞ்சம், மின்சார கொள்முதல்ல ஊழல், கட்டுமான மற்றும் கட்டட அனுமதி வழங்குவதிலே ஊழல், பொது விநியோகத்துக்கு பருப்பு கொள்முதல் செய்வதிலே ஊழல், முட்டை ஊழல், ஆவின்பால் ஊழல், ஒப்பந்தங்கள் ஊழல், போக்குவரத்து துறை பணியாளர் நியமனத்திலே ஊழல், கோக் ஆலைக்கு அனுமதி வழங்கியதிலே ஊழல், கல்வித்துறை நியமனத்திலே ஊழல், பசுமை வீடு கட்டக்கூடிய திட்டத்திலே ஊழல், மது விற்பனையிலே ஊழல், ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டை ஊக்குவிக்கும் நிழல் அரசாங்கம் என்று பட்டியல் போட்டு கொடுத்த அன்புமணி ராமதாஸ் தான், அந்த சின்ன ஐயா தான் இன்றைய அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஆக மனுவை கொடுத்துட்டு பொறுத்திருந்து பார்த்தாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்று. எடுக்கல. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களால் ஒருவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். அந்த வழக்கு இன்னமும் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த ஆட்சிக்கு எதிராக ஊழல் புகார் சொல்லி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்றைக்கு அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆக இப்போ அந்த கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அவர்கள், நான் இங்கு குறிப்பிட விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் நேற்றைய தினம் பெரிய அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். திமுகவை பார்த்து வன்முறை கட்சி என்று டாக்டர் ஐயா சொல்லுகிறார். நான் மிகுந்த மரியாதையோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை, வயது, அதையெல்லாம் வைத்து இன்றைக்கும் நான் அவருக்கு மரியாதை தந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை பெயரே சொல்வதற்கு கூட நான் கூச்சப்படுவது உண்டு. ஆக பெரியய்யா என்றுதான் நான் சொல்வது உண்டு, டாக்டர் என்றுதான் நான் சொல்வது உண்டு. ஆக அந்த அடிப்படையில் கேட்கிறேன், வன்முறை கட்சியை திமுகவோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்களே, வன்முறையை தூண்டுகிறது என்று சொல்லுகிறீர்களே, நான் கேட்கிறேன், வன்முறை கட்சி எது என்பது பற்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அவர் உரையாற்றுகிற போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் கல் எறிவதிலும் பொது சொத்துக்களை தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவதிலும் அப்பாவிகள் உயிரிழக்க செய்கிறதிலும் பொதுமக்களிடத்திலே பீதியை ஏற்படுத்துவதிலும் சோர்வு அடைய மாட்டோம் என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி, நான் சொல்லல, ஜெயலலிதா சொல்றது, டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ஆகியோர் போராட்டம் தொடரும் என்று சொல்வதன் மூலமாக தங்கள் கட்சியினரை மேலும் வன்முறை போராட்டங்களில் ஈடுபடவே தூண்டி விடுகிறார்கள். அரசியல் கட்சிக்குன்னு பொதுவா ஒரு இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணத்துக்கு மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறையில ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்களுக்கும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பொது சொத்துக்கும் ஊறு விளைவித்தல் சட்டவிரோதம் செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறது PMK தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். எனவே அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், அதை நாங்கள் அடக்கியே தீருவோம் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆனா அப்படி பேசி அந்த கட்சியோடு அதிமுகவோடு ஏதோ தேர்தல் கூட்டணிக்காக இன்றைக்கு சேர்ந்துருங்கள், நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் தேர்தல் கூட்டணிக்காக போய் சேர்ந்து விட்டு வன்னியர் சமுதாயத்திற்காக 20% இடஒதுக்கீட்டை தந்த திமுகவை பார்த்து இன்றைக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். வன்முறை கட்சி என்பது நீங்கள் சொல்வது என்பது திமுகவுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அல்ல, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அல்ல, வன்னிய மக்களுக்கே நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் நான் இங்கே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். வன்னியர் சமுதாயத்தினர் வளர்ச்சி அடையக்கூடாது, அவர்களை என்ஜினியர்களாகவும் மருத்துவர்களாகவும் உருவாகக்கூடிய சூழ்நிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த கோபம் தான் இப்ப பெரியவுக்கும் சின்னையாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. வன்னியர் சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்ட அதையெல்லாம் இன்றைக்கு பெரியயாவும் சின்னையாவும் தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் இன்றைக்கு திமுகவை பிடிக்கல. அதனால பெரியயாவும் சின்னையாவும் இன்றைக்கு அங்கே போய் சேர்ந்திருக்கிறாங்களே தவிர வேற இல்லை. நான் கேட்கிறேன், இதே OPS பார்த்து EPS பார்த்து டயர் நக்குறாங்கன்னு சொன்னது யார்? டயர் நக்கி வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு கூச்சப்படுறேன். சொன்னது யாரு? சின்னையா. அந்த டயர் நக்கியோடு
கூட்டு சேர்ந்திருக்கிறத எதை என்னன்னு சொல்றது? இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். மத்தியில மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களிடத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் என்ன? இளைஞர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை சொல்லலையா? எங்கேயாவது யாருக்காவது வழங்கப்பட்டிருக்கா? மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுடைய லாபத்தை 2 மடங்கு உயர்த்துவேன். பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்துறாங்க. ரோட்ல உருண்டு போராட்டம், தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போகிறார்கள். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில போய் உருண்டு போராட்டம் நடத்தலையா? அரை நிர்வாண போராட்டம் நடத்தலையா? ஏன் முழு நிர்வாண போராட்டத்தை நடத்தினாங்களே. ஆக என்னாச்சு? உறுதிமொழி, ஊழலே இருக்காது, கருப்பு பணத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய தலையில வங்கியில் வைப்பு தொகையாக டெபாசிட் செய்வேன். எவ்வளவு? 15 லட்சம். 15 லட்சம் வேண்டாம், 15,000 வேண்டாம், ஒரு 15 ரூபா போடப்பட்டிருக்கா? யாருடைய கணக்கிலாவது இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்பொழுதே மன்னிப்பு கேட்கிறேன். ஆக தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்தபடி எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்ற கதைகள் விடுவது போல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வந்தவர்கள், இன்றைக்கு அதே மோடி அவர்கள் பட்டப்பகல்ல விதவிதமான ட்ரெஸ், கலர் கலரா குள்ளா போட்டுக்கிட்டு ஏதோ பும்பு மாடுகாரனை போல போய் மேடையில் இருந்து பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மீண்டும் அதே பொய்ய இப்போ ஒரு புது கரண்டி விட்டுருக்கிறாரு. 2 நாளா பத்திரிகையில், தொலைக்காட்சியில் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, அவரை இனிமே சௌக்கிதார் மோடின்னு தான் சொல்லணுமா. இந்தியில சௌக்கிதார்னா காவலாளி, காவல் காக்கிறது. ஆக அவரை இனிமே சௌக்கிதார் மோடி தான் சொல்லணுமா. அவரை மட்டும் இல்லையா, அமித்ஷாவையும் சொல்லணுமா, தமிழிசையும் சொல்லணுமா. எல்லாரும் இப்படிதான் பாத்தீங்கன்னா, பேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு வருது, பட்டப்பேர் போட்டுக்கிட்டு வருது. சௌக்கிதார் தமிழிசை, சௌக்கிதார் அமித்ஷா, சௌக்கிதார் மோடி வந்துகிட்டு இருக்கு. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியினுடைய ஊழல்களுக்கு காவலாளி. ஊழல் வழக்கில் சிக்கி சிபிஐ வரைக்கும் போய் விசாரணை நடத்திட வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கக்கூடிய அந்த எடப்பாடிக்கு காவலாளி பிரதமர் மோடி தான். அதனால சௌக்கிதார் மோடி தான் சொல்லணும், நான் மறுக்கல. இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிற காவலாளி தான் சௌக்கிதார் மோடி. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய அந்த தேர்தலை பற்றி. அந்த தேர்தலில் முறையாக நடக்கல, வெற்றி வாய்ப்பு இழந்த திமுக நம்முடைய வேட்பாளராக நின்ற டாக்டர் சரவணகுமார், டாக்டர் சரவணன் அவர் போட்ட வழக்கு. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முறையாக நடக்கல, நாமினேஷன்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னத்தை ஒதுக்குவதற்கு ஒரு ஆத்தரைஸ் பண்ணி ஒரு கடிதம் கொடுக்கணும், அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடணும். நாமினேஷன் போடுறப்போ அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய கையெழுத்து உண்மையான கையெழுத்து அல்ல. ஆகவே இந்த தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கணும். இல்லை என்றால் அதில் வெற்றி பெற்றவர் இப்ப மறைந்துட்டார், அவர் போஸ் தானே, போஸ் மறைந்துட்டார் மதுரையில், திருப்பரங்குன்றத்தில். ஆகவே அவருடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கிற நேரத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும்.
என்று சொல்லி டாக்டர் சரவணன் அவர்கள் திமுகவின் சார்பில் நீதிமன்றத்திற்கு சென்றார். அது கையெழுத்து போலி கையெழுத்து என்று சொல்லி விசாரணை நடந்துச்சு, பல வருஷம் நடந்துச்சு. அது இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த 21 அது ஒன்று, 3 தொகுதியை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அதுல ஒன்று அது திருப்பரங்குன்றம், அரவாக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம். இதெல்லாம் நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கையெழுத்து அல்ல என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளுகிறது. போஸ் வெற்றி செல்லாது, அவர் இறந்துட்டாரு. தீர்ப்பு வந்துருச்சு. தேர்தல் வருதா, வரப்போகுதா, அல்லது சரவணகுமார் தான் எம்எல்ஏ, சரவணன் தான் டாக்டர் சரவணன் தான் அறிவிக்க போறாங்களா, அது தெரியாது நமக்கு. ஆக அது தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணணும். நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் படுத்திருந்த நேரத்தில் அங்கே போய் எல்லோரும் பார்த்தாங்க, பேசினாங்க. அமைச்சர்கள்லாம் வெளியில் வந்து என்ன சொன்னாங்க? டீ குடிச்சாங்க, காபி குடிச்சாங்க, முட்டை சாப்பிட்டாங்க, டிவி பார்த்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க 1 கோடி ரூபாய்க்கு என்றெல்லாம் செய்திகளை சொன்னாங்களே. ஆக காவேரி பிரச்சனைக்காக அதிகாரிகளை அழைச்சு பேசி சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி அதற்கு பிறகுதான் டெல்லிக்கு போனோம் என்றெல்லாம் செய்திகளை சொன்னாங்களே. கையெழுத்து உண்மை இல்லை என்ற நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்க. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? மருத்துவமனையில் அவர் உயிரற்ற உடலை மாத்திரம் அங்கே வத்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. நான் உங்களை எல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். ஒரு முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்படுகிற போது என்ன நிலை என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டாமா? யாரோ தெருவில் போகிற ஒரு சாதாரண குப்பனோ சுப்பனோ கிடையாது. முதலமைச்சர் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் மறைந்தார். அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் முதலமைச்சராக காலையிலே ஒரு செய்தி, மாலையிலே ஒரு செய்தி அரசு தரப்பில் வழங்கப்படும். என்ன நிலையில் இருக்கிறார், என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்று காலையிலே மாலையில தேவைப்பட்டால் இடையிடையில வழங்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய சாதிக் பாட்ஷா அவர்கள். அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர். அவர்தான் காலையிலே மாலையிலே செய்தியை சொல்லுவார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவரும் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் HP அண்டே அவர்கள். HP அண்டே அவர்கள் அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது காலையிலும் மாலையிலும் அரசு தரப்பிலே செய்தியை சொல்லுவார். என்ன நிலை எம்ஜிஆருடைய உடல்நலத்தை பற்றி. இதுதான் முறை, தன் மரபு. ஆக ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் என்றைக்காவது பத்திரிகையாளர் அழைச்சு செய்தி சொன்னது உண்டா? கிடையாது. அவர் சொல்ல வேண்டாம், சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சொல்ல வேண்டாமா? அல்லது ஹெல்த் செக்ரட்டரி சுகாதாரத்துறை அமைச்சராவது சொல்லி இருக்க வேண்டாமா? சொல்லலையே. ஆக இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படி வந்திருக்க. இதுல இருந்து என்ன சந்தேகம் வருது? இப்போ நான் இன்னும் கேட்கிறேன், அவர் மறைந்ததற்கு பின்னால் OPS முதலமைச்சரானதற்கு பிறகு ஒரு வாரம் இருக்கிறார். இருந்தப்போ அதுக்கு பிறகு முதலமைச்சராக சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சிட்டார். அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சசிகலா அவரை தூக்கிட்டார். அந்த முதலமைச்சர் பதவிக்கு தானே வரப்போகிறேன் என்று அறிவிப்பு வருது. எல்லா எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க தலைவராக. யார? சசிகலா. ஆக பதவி ஏற்பதற்கு சில 2-3 நாட்களுக்கு முன்பு என்ன ஆச்சு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்துச்சு. ஜெயலலிதா உள்ளிட்ட, சசிகலா உள்ளிட்ட 4 பேர்களுக்கு
இளவரசி உள்ளிட்ட சுதாகரன் உள்ளிட்ட 4 பேருக்கு 4 வருஷம் சிறை. ஜெயலலிதா மறைந்து விட்டார். அதனால சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருந்திருந்தால் ஜெயலலிதா இன்றைக்கு சசிகலாவோடு தான் உள்ளே இருந்திருப்பார். இறந்து விட்டார். எனவே அந்த பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. அது மரியாதை இல்லை, மரபல்ல. அதை விமர்சனம் செய்ய நான் தயாராக இல்லை. கலைஞர் அப்படி எங்களை எல்லாம் உருவாக்கல, வளர்க்கல. எனவே அதை நான் விட்டு விடுகிறேன். ஆக சிறைக்கு போயிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? சிறைக்கு போற சூழ்நிலை வந்துருச்சு சசிகலாவுக்கு. வேறு வழி இல்லை. யாரை முதலமைச்சராக்கலாம் என்று கூவத்தூரிலே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது திடீர்னு சசிகலாவின் காலில் ஏதோ ஒரு புழு தவழ்ந்து வர்ற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா எடப்பாடி விழுந்துகிட்டு இருக்கிறார். ஜெயலலிதா காலில் விழுந்ததை பார்த்துருக்கிறோம். ஆனால் சசிகலா காலை தவழ்ந்து போகிற காட்சியை அன்னைக்கு டிவி நீங்களாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியை பார்த்தீங்களா? பார்க்கலையா? நான் ஏதோ எட்டுக்கட்டிலாம் சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். ஆக அதற்கு பிறகு அவருக்கு அந்த பதவி கிடைச்சது. உடனே ஓபிஎஸ் கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஜெயலலிதாவுடைய சமாதியில் போய் உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தர்ம யுத்தம். ஆவியோட பேசினார். அம்மா, உங்க சாவல மர்மம் இருக்கு. முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் சொல்லல. முதலமைச்சர் பதவி போன உடனே உங்க சாவல மர்மம் இருக்கு, விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை நடத்தணும் சொன்னது ஓபிஎஸ். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இன்னைக்கு பதவி கிடைச்ச உடனே அம்மாவை மறந்துட்டிய, இது நியாயமா, இது அக்கிரமமா, இது தர்மமா என்ற கேள்வியைத்தான் ஓபிஎஸ் பார்த்து நான் கேட்கிறேன். விசாரணை கமிஷனை, ஒரு கண்துடைப்பு விசாரணை கமிஷனை வச்சு ஆறுமுகசாமி தலைமையில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? கேலி கூத்து நடக்குது. ஒரு கோமாளி கூத்து நடந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதனால நான் உறுதியோடு சொல்றேன், இந்த பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதியில, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நான் துவங்கிய ஒரு செய்தியை அழுத்த நிறுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த நேரத்தில் முதலமைச்சர் இல்லை. அவர் மறைந்ததற்கு பிறகு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிடத்தில் காலையில் 5000 பேர், மாலையில் 5000 பேர், விடுமுறை நாட்களில் 10,000 பேர் வந்து வணங்கி மரியாதை செய்துட்டு போறாங்கன்னா அது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. நம்முடைய தலைவருக்கு இன்னைக்கும் தலைவரை லைவிலே வச்சிருக்கிறோம், உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் மறைந்திருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் தலைவர் கலைஞர் 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 என்று இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய நிலை என்ன? நான் இன்னும் ஒரு செய்தியை கேட்கிறேன். முதலமைச்சராக இருந்து மறைந்தார். ஆட்சி அதிமுக, ஜெயலலிதா அமைச்ச ஆட்சி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தான் இன்னைக்கு இந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கிறீங்களே. கலைஞர் இறந்ததற்கு பிறகு நினைவிடத்தை அமைச்சோம். அதுக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் அழைச்சி இரங்கல் கூட்டம் நடத்தணும், கலை உலகத்தை சார்ந்தவர்களை வச்சு நடத்தணும், நீதி அரசர்களை வச்சு நடத்தணும், மருத்துவர்களை வச்சு நடத்தணும், வைஸ் சான்சலர் வச்சு நடத்தணும், அகில இந்திய தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து நடத்தணும், சோனியா காந்தி அழைச்சிட்டு வந்து சிலையை திறந்து வச்சோம். இன்னைக்கும் தலைவருடைய புகழ் பேசிட்டு இருக்கிறோம். ஆட்சி இல்லை திமுக. ஆனால் ஆட்சி அவங்க. இது வரைக்கும் ஒரு கூட்டம் ஜெயலலிதாவுக்காக இரங்கல் கூட்டம் நடத்திய செய்தி உண்டா? அதிமுக தொடர்ந்து சிந்திக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்னு இல்லையோ, அதிமுக தொடர்களுக்காக ஒரு செய்தியை சொல்றேன். திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த உடனே திட்டங்களை திட்ட போறோம், காரியங்களை செய்ய போறோம், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போறோம். அது ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று, மறைந்தது முதலமைச்சர். கொள்கையில வேறுபாடுகள் இருக்கலாம், லட்சியத்தில் நமக்கு அவர்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் இறந்தது மறைந்தது ஒரு முதலமைச்சர். ஆக அவருடைய மரணத்தை முறையாக விசாரித்து அதில் யார் யார் குற்றவாளிகளாக இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சிறை கூடாரத்தில் கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை அழுத்த நிறுத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தலுக்காக நான் சொல்லல, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அக்கிரமம் இது? முதலமைச்சருக்கு இந்த கதின்னா ஒரு சாதாரண ஒரு தோழனுக்கோ தொண்டனுக்கோ என்ன நிலைமை ஏற்படும்? அதுதானே இப்போ கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆட்சி பண்ண கொண்டு இல்லையா?
அதை மூடி மறைக்க 4 பேரை கொல்லலையா? ஆக அதெல்லாம் இன்றைக்கு வெளியில வந்துருச்சா இல்லையா? ஆக ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போனவர் ஜெயலலிதா, கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போக இருக்கக்கூடிய, அந்த குற்றத்திற்காக சிறைக்கு போக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு அவமானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு அவமானம், தமிழ்நாட்டிற்கு அவமானம், தமிழர்களுக்கு அவமானம், நம்முடைய இனத்திற்கு அவமானம். இதை நீங்கள் சிந்தியுங்கள். உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். செந்தில MP ஆக்குங்கள். நம்முடைய மணி அவர்களை MLA-வாக உருவாக்கி தாருங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை கடத்தூர் ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவழ்ப்புதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் எங்கள் வருங்கால முதல்வருമായ அன்னார் தளபதியார் அவர்களே, நான் எங்கள் எளிமையை தோற்றமான மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வந்திருந்த தோழமை கட்சி அவர்களுக்கு நன்றி. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஒரு பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறேன். சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி உதயமானது எங்கள் DN வடிவேல் கவுண்டர் குடும்பத்தின் சொந்தக்காரர். இந்த மண்ணீர் மைந்தன் மணி என்பவர் எளிமையானவர் ஆகிய இருவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.